காட்சி உடுக்கின்றேன் பார்வதா என்று உரைத்துவிட்டு சென்றார். இதுவரையும் சுவாமி வரவே கிடையாது. சரி, பந்திலே அமர்ந்து கொண்டிருப்பாரே என்னவோ பார்க்கலாமே. சுவாமி வந்து பஞ்சனிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். என் சுவாமி அகப்பட்டவர் பஞ்ச முகத்தோடு எவ்வளவு அழகாய் இருக்கின்றார். அழுத்து பார்த்தால் தெரியும் அல்லவா? சுவாமி என்ன இது? சுவாமி என்று குரல் கொடுத்தார், பார்வதா என்று மறுகுரல் கொடுப்பாரே. சுவாமி சுவாமி என்று அழைத்துக் கொண்டு இருக்கின்றேன். இதுவரையும் அருள் கொடுக்கவே இல்லையே. ஆனால் இந்த பஞ்ச முகத்திற்கு பாதமுதை செய்ய வேண்டும் அல்லவா? அதற்குமே சுவாமி சுவாமி வளத்தை கொடுத்து விட்டு நித்திரையே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். சுவாமி நித்திரை கிடையாது. சுவாமி வழியில் வர வேண்டும். அப்படியா? ஜெயமாவுக்கு சென்று வரமதி கொடுத்து விட்டு 5 முகத்தோடு வாருங்கள் சுவாமி என்று பார்வதி கேட்டாள். இதற்காக வரதம் கொடுத்து விட்டு உங்கள் 5 முகத்தோடு வாருங்கள். இதுவரையிலும் நான் உங்கள் 5 முகத்தை பார்த்தது கிடையாது. நானும் உங்களுடைய 5 முகத்தை பார்த்து சேவிக்கும் என்று நினைத்தாலே. அப்படி என்றால் பார்வதா எனக்காக பஞ்சில் காத்துக் கொண்டிருப்பாள். சென்று இப்போது 5 முகத்தை காமிக்கலாமே. பார்வதியா அப்படி என்றால் பார்வதிக்கும் கள்ளக்காதல் அமைதி உட்கார்னா டைம் ஆகும். இந்த பிரம்மதேவனுக்கும் கள்ளக்காதல் கிடையவே கிடையாது சுவாமி, கிடையவே கிடையாது. என் மீது கிடையாது, உங்கள் மீதுதான் தவறு சுவாமி. பிரம்மதேவன் தடுத்து வைக்கின்ற வழியை நான் பார்த்து விட்டேன். என் மீதுதான் தவறு. அப்படி கிடையாது சுவாமி. என்னிடம் நீங்கள் என்ன உரைத்து விட்டு சென்றீர்கள் சுவாமி? ஜெயவதம் உங்களுக்கு முன்பதாக இந்த பிரம்மதேவனுக்கும் 5 சிரம், உங்களுக்கும் 5 சிரம். அதனால் இருவருக்கும் 5 சிரம் இருக்கும் காரணத்தினால் நீங்கள் யார், இந்த பிரம்மதேவன் யார் என்று தெரியாமல்
இந்த பிரம்மதேவனுக்கு பாதுபுதி செய்து விட்டேன் சுவாமி. அப்படி என்றால் நான் செய்த தவறால் 5 முகத்தில் இருப்பதற்கான பிரம்மதேவன் யார் சிவன் யாருக்கு தெரியவில்லை. பாருடா, அப்படி என்றால் நான் என்னதான் செய்ய வேண்டும்? நீங்க எதிர்பார்க்க செய்ய வேண்டும் சுவாமி. இந்த உலகத்தில் யாருக்காவது ஒருவருக்கு மட்டும்தான் பஞ்சமுகம் இருக்க வேண்டும். அதுவும் மும்மூர்த்திக்கு முதல்மூர்த்தியாக விளங்கக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் பஞ்சமுகம் இருக்க வேண்டும். இந்த பிரம்மதேவன் படைக்கும் தொழிலை மேற்கொள்வது முன்பதாக சத்தியிலோ இருந்து கைலாய் போய் வேண்டி மாமா பாய்ச்சி மனைவிட்டு மாமி பாதி மனைவிட்டு தான் பிறகு படைக்கும் தொழிலை மேற்கொள்ள வேண்டும். அதுபோல் சத்தியிலோ இருந்து கைலாய் போய் வேண்டி மாமா என்று அழைத்தேன், மறுவில்லை. மாமி என்று அழைத்தேன், மறுவில்லை. சத்தியிலோ இருந்து கைலாய் ஓடுவதுதான் உடல் எல்லாம் ஒரே ஆய்ச்சியாக இருக்கின்றது. சாயங்கால சிமாத்தந்தி சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வு பெற்று செல்லாமல் என்று மாமி வந்ததும் தெரியாது. எனக்கு பாதபுதி மாமா எப்பொழுது வினை காண ஓடி வந்தால் வாய்ப்படியில் இருக்கக்கூடியவன் உள்ளே வந்தாயே அது முதல் குற்றம். உள்ளே வந்து மட்டுமல்லாமல் என் எதிரே கைகட்டி இருக்கக்கூடியவன் என்னுடைய பஞ்சில் அமர்ந்தாயே அது இரண்டாவது குற்றம். பஞ்சு உறங்கி கொண்டிருக்கிறாய், உறங்குவது ஒரு நடித்தாயே அது மூன்றாவது குற்றம். உன் உணவில் எறும்பு அமர்ந்தால் கூட உமக்கு தெரியும் வந்திருப்பது யார் என்று. என்னுடைய மனைவி ஓடி வந்து பாதகம் செய்தா உமக்கு தெரியாது. மாமன் இல்லாத சமயம் மாமியை பெண்டாடுற இந்த வளர்ச்சி யாராவது ஒருவர் மட்டுமே ஆயிடும். இப்பொழுதே பார் 5 சிறத்துல ஒரு சிறத்தை அறிவிக்கின்றேன். முடக்கி வரலாமா? மருமகன் செய்த பிழைதனை நீயும் பொறுமா?
விட்டால் ஓராயிரம் திறமாகப்பட்டது துணை விட்டு சுவாமி என்னால் முடியவில்லை. இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும் சுவாமி? என்னுடைய சக்தியால் போடவில்லை. ஆகையினால் உனது சக்தியிலே பால் சக்தி பிரதிபலனாக பிரித்துக் கொடு. ஒரு நொடியில் குறைந்து விட்டு வருவாய். நீங்கள் உரைத்த பிரகாரம் என்னுடைய பாதி சக்தியை உங்களுக்கு நான் தானமாக தருகின்றேன். சரி கீழே உட்காருங்க. பித்தாய் பிறை தூடி பெருமானி அருளாளான் எத்தால் மறவாதி நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் இனி அத்தா இனி அள்ளீன் எனலானி சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சிவமயமே உம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சிவமயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா
சரி சரி வர தெரியுமா பாமர பெண் மக்கள் வயிற்றிலே இருக்குமாமே ஒரு மாத கொண்டு வந்து நீ எனக்கு வழியால் கொடுப்பாங்க. உடல் படிப்பார்களா வலிக்கிறது முதுகெலும்பி போகுதடி சக்திகள் உத்தரவே எப்படி சுவாமி தர முடியும்? முடியாதா பார்வதா? ஒரு மனிதனாக பிறந்து விட்டான், முளைகளையும் மடக்கி விட்டான். அவனோ தெய்வத்தை கொப்பாடுகிறான். இந்த தெய்வமாகப்பட்ட யாரோ நிலம் நீர் காற்று ஆகாயம் அக்னி என்று தரணும். கை போலணும் யாரை வச்சு விளக்குதடி ஆசீர்வாதம். ஐம்புலனோ விலகுதடி 5 மாத பின்னோ வேண்டும்.
திறந்து வைத்த கருப்பொருளியே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளி கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளியே கதவை திறந்தழைத்த திருவருளி பெண்ணை நல்லூர் உலகுள் அருள் கடலி பெண்ணை நல்லூர் உலகுள் அருள் கடலி உன்னை எண்ணி ஆளுகின்ற பரம்பொருளியே இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமி உம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா உன் வார்த்தையா என் வார்த்தைகள் நீ உரைத்த காலத்தில் அவருடைய ஐந்து கரங்களை கொடுத்தார்கள் கொள்கிறார். மாறாத துன்பத்தை கொடுத்தது. மேலே பார்த்தாயா யார் உலகங்கள் யார் உலகம் எக்கி உலகம் இந்த உலகம் தந்த உலகம் பொருளாமல் சொல்லக்கூடிய அந்த ஏழு உலகம் செல்ல தெரியுமா படியலத்த பருவன் பைத்தியக்காரன் இந்த உலகிலேயே கட்டி காத்த ஈசன் என்று பிச்சாது என்று கைகொட்டி நகர் பாடி பார்வதா கீழே பார்த்தாயா அதில் பதில் பாடுறாரு மணி சொல்லக்கூடிய அந்த கருளாகோ சென்று பார்த்தோம் நம்முடைய குறை திறவலை அப்பொழுது நம்முடைய குறை மாறவில்லை வந்து இருவரும் போட்டி போட்டி கொண்டு நேரம் புரிந்தோமே அப்பொழுதுமே என் பாதங்கள் இவ்வாறு நகவலையே பார்வதா இன்று என் பாதமெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்களா என்னால் முடியாது இப்படியே கட்டி கதை கொண்டுதான் என்னுடைய இளமை மாறும்போது யாரு சொல்லைக்கு சென்று பிடிகி பிடிகி உண்ண போய் பார்வதா பார்வதா